வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, நீ எனக்கு நன்றி சொல்ல புறப்பட்டு விட்டாயா? நீ எதிர்பார்த்த நல்லது நடக்கப் போகிறது. அதனால்தான் சொல்கிறேன். உன்னுடைய உற்சாகம் தொடரப்போகிறது. பெரிய கனவுகளை நோக்கிய உன் பயணத்தில் உன்னை உற்சாகத்தோடு நான் முன்னேற செய்வேன். சில கசப்பான மருந்துகள் உடலின் பிரச்சனைகளை சரி செய்வது போல கடந்து போன கசப்பான அனுபவங்கள் உன் வாழ்வை சரி செய்ய உதவும். உனக்காக உன் இல்லத்தில் சில நாட்கள் நான் எழுந்தருளுவேன். உன் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வேன். நீ என் மீது காட்டிய அளவற்ற அன்பினால் உன் இல்லத்தில் நான் எழுந்தருள்வேன். அனைத்தும் சுமூகமாக செல்லப்போகிறது. வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது. அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை. ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கே விளங்கும். வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும். கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாது உறுதி வேண்டும். ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலில் பெயர் கொண்டு இங்கு பிறப்பது இல்லை. நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும். நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்லப் போகிறாய். இது என் சத்திய வாக்கு. நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய்? உன்னில்தான் உன் அன்னையான நான் இருக்கிறேன். உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது. என்றும் நீ என் உயிரில் உருவான பிள்ளையாய் இருப்பாய். உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை. அந்த வார்த்தைக்கு கூட இடம் இல்லை. என்றும் நம் பந்தம் தொடரும் என் குழந்தையே. வாழ்க்கையில் பள்ளமேடு பாரமாய் இருப்பது இயல்புதான். ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது என்று அறியாது மரத்து போய் இருக்கின்றாய். மரத்து போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னோடு இருந்து நான் அமைதியாக வடிவமைத்து கொண்டு இருக்கிறேன். உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்போதும் நேர்மறையாய் சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அம்மா உன்னோடு இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நினைக்கிறாயா? கவலை கொள்ளாதே. இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும். அதே போல நேர்மறை தெரிவது உன்னிடத்தில். பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது. இரண்டுமே ஒரே கால கணக்குத்தான், வளர்ப்பிறை தேய்பிறை என்று. அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும், சறுக்குகின்ற காலமும் இருக்கும். இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன்? எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய். நீ சிந்தும் கண்ணீர் துளி ஒவ்வொன்றையும் நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன். பிறகு வீணான பயம் எதற்கு உனக்கு? உன்னை நீ யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய்? உன்னை உன் அன்னையான நான் அறிவேன். உன் வாழ்க்கை முழுவதையும் நான் அறிவேன். உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் அறிவேன். நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம். உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய். இது மற்றவர்களுக்கு புரிய போவது இல்லை. அதை பற்றி நீ கவலைப்படாதே குழந்தையே. உன் வாழ்வில் ஓர் அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன். அதன் பிறகு அவர்கள் அதை தானாகவே உணர்வார்கள். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக நான் வருவேன். இந்த வாழ்க்கை அற்பமானது என்று மட்டும் எண்ணிவிடாதே. மிக மிக அரிதானது இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த பயணத்திற்கு நீ தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையிலேயே நீ தேர்ந்தெடுத்ததல்ல. உன் வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்திற்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்ததல்ல.
நீ செயலாற்றுவதும் அல்ல. இவை அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது குழந்தையே. அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீ நடந்து கொண்டு இருக்கிறாய். உன் வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டால் உன் வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதில் உனக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும். இதில் உனக்கு தெளிவு வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்னதமானது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். ஆனால் இதை பலரும் புரிந்து கொள்வதே இல்லை. சக்தியின் உன்னதங்களை தெரிந்து கொள்வதே இல்லை. ஏற்கனவே திட்டமிட்ட உன் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் ஏற்படலாம், நிறைக்குறைகள் ஏற்படலாம், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகம் யுத்தக்களம் போல இருக்கிறது என்று நீ நினைக்கலாம். நம் வாழ்க்கையே யுத்தமாகி இருக்கிறது என்று வேதனைப்படலாம். ஆனால் கவலைப்படாதே குழந்தையே. உன்னையும் உன் வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் அன்னையான என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகிற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். உன் பயணத்தை நான் இலகுவாக்கி தருகிறேன். உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே. அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதுதான் விதி. உன் வாழ்க்கையில் ஆறாக, அருவியாக, கடலாக சீற்றங்களும் இடம்பெறும். அது ஏன் என்று தானே கேட்கிறாய்? என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது. அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாகவும் மன உறுதியோடும் நேர்மையாகவும் இருக்கவே இத்தனை சோதனைகளும் இடம்பெறுகிறது. உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் குழந்தையே. இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய். நிச்சயம் நீ முன்னேறி அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் நான் இடம்பெற செய்துள்ளேன். அது உனக்கு நன்றாக புரியும். பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு. அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே. உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது. நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் குழந்தையே. என் அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு உண்டு. என்னுடைய உயிரையும் நான் உனக்காக கொடுப்பேன். நீ ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய நோக்கம் அனைத்தும் வேகமாக முடியும். சந்தேகமே இல்லாமல் நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே. என் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையை காப்பாற்றுவதற்காக என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பேன். ஆனால் உன் சொல்லுக்காக நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன். நீ எப்போது உன் குறைகளை என்னிடம் மன்றாடி சொல்வாய் என்று உனக்காக காத்திருக்கிறேன். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறி. அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே. தோற்பது முக்கியமல்ல, இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு உன் அன்னையான நான் இருப்பேன். நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல பிள்ளை. நீ உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது. நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. அதுபோல நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள். ஆனால் ஒருபோதும் வீழ்ந்து விடமாட்டார்கள். விடியலை நோக்கி நீ தினமும் காத்து கொண்டு இருக்கிறாயல்லவா? யார் உன்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு போனாலும் எக்காரணத்தை கொண்டும் கோபத்தை வெளிப்படுத்தாதே. உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும். ஆனால் நீ வீணாக புலம்பாதே. எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரமில்லை. உனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் யார்? உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள். உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேனே. பிறகு நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகிறாய். நான் உனது நிழலாக கூடவே வருவேன் என் தங்கமே. அனைவரும் வியக்கும்படி வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். அடிக்கடி நீ என்னை மறந்து போகிறாய். உன் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள். கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். நீ எதிர்பாராத நேரத்தில் எவ்வளவு விஷயங்களை உனக்கு நான் முடித்து தந்திருக்கிறேன். அதே போல பொறுமையாக இரு. இனிமேல் எதற்காகவும் எப்போதும் கலங்காதே. உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேன். நீ எங்கிருந்தாலும் சரி,
என் முன் மன்றாடி பக்தியோடும் விசுவாசத்தோடும் உனது கை நீட்டினால் நான் உன்னுடைய பக்திக்கும் விசுவாசத்திற்கும் ஏற்றவாறு இரவு பகலாக உன் பின்னால் திடமாக நிற்பேன். ஒரு குழப்பத்திலிருந்து உன் மனம் வெளிவருகிறது, மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது. வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும். என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொன்றை கண்டு குழம்பி தவித்து போகிறது. நீ எதை கண்டும் அஞ்சாதே. உனக்கு கஷ்டம் வருவது போல வரும், ஆனால் கடைசி நொடியில் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை கூட உன் அன்னையான நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயம் உன் வேதனைகளுக்கு நான் முடிவை தருவேன் என் தங்கமே.